பாரில் வேலை பார்த்த இளம்பெண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கருவை கலைக்க டார்ச்சர் செய்த காதலன், ஆபாச படம் எடுத்து மிரட்டிய அண்ணன் என பகீர் கிளப்பும் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஜல், லிப்ஸ்டிக், மாடர்ன் காஸ்டியூம் என விதவிதமாக போஸ் கொடுக்கும் இந்த பெண் தற்போது உயிருடன் இல்லை. அடுக்குமாடி குடியிருப்பில் படுக்கை அறையில் சடலமாக கிடந்திருக்கிறார். கணவன் மரணம், காதலன் துரோகம், கருக்கலைப்பு, ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டல் என இந்த பெண்ணின் மரண வழக்கு பெரிய பயங்கரங்களை கொண்டது. இவரின் பெயர் பாயல் சைக்கியா, 28 வயதாகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி அடுத்த சன்மாரி பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கவுஹாத்தி பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடந்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அவரது கணவர் விபத்தில் சிக்கி இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு குடும்ப பாரம் பாயலின் தலையில் விழுந்ததால் தோழி ஒருவரின் மூலமாக பாரில் சப்ளையராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அன்று முதல் சன்மாரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் டிசம்பர் 31 அன்று புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்காக பாயலின் தாய் அவருக்கு போன் செய்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை பாயல் எடுக்கவில்லை. பல முறை முயற்சித்தும் எந்த பதிலும் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த பாயலின் தாய் அருகில் உள்ள உறவினர்களிடம் கூறி பாயலின் வீட்டுக்கு சென்று பார்த்து வரச் சொல்லி இருக்கிறார். அப்போதுதான் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோதுதான் பாயல் படுக்கை அறையில் சடலமாக கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் நடந்தது கொலையா தற்கொலையா என்று அறிந்து கொள்ள அந்த குடியிருப்பில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு கும்பல் பாயலின் கதவை உடைத்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தெரிந்திருக்கிறது. ஒருவேளை நடந்தது கொலையாக இருக்குமோ என நினைத்திருக்கிறார்கள். மேலும் பாயலின் செல்போனை ஆய்வு செய்ததில் அதில் கிடைத்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு 2 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்துள்ளனர். அதில்தான் பாயலுக்கு நடந்த அக்கிரமங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் ராஜ் கவுண்ட் மற்றும் மானவ் ஜோதி. இதில் கவுஹாத்தியைச் சேர்ந்த ராஜ் கவுண்ட் பாயலின் காதலன். தனிமையில் வசித்த பாயலோடு பேசி பழகி வந்திருக்கிறார் ராஜ் கவுண்ட். இருவரும் காதல் வயப்பட்டு அடிக்கடி உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் பாயல் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி காதலன் ராஜை வற்புறுத்தியிருக்கிறார். ஆனால் அதில் ராஜுக்கு விருப்பம் இல்லை. பாயலின் டார்ச்சரால் திருமணம் செய்து கொள்ளாமலேயே சன்மாரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிவ்-இன் முறையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். பாயலை கழட்டிவிட ராஜ் நேரம் பார்த்திருந்த போதுதான் பாயல் கடந்த சில மாதங்களுக்கு முன் கர்ப்பம் தரித்திருக்கிறார். இதை ஆசையாய் ஓடி வந்து காதலனிடம் சொல்ல கருவை கலைக்கச் சொல்லி பகீர் கிளப்பியுள்ளார் ராஜ். ஆனால் பாயல் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் பாயலை அடித்து துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக கருவை கலைக்க வைத்திருக்கிறார் ராஜ். அன்று முதல் பாயலை விட்டு விலகி வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. காதலனின் இந்த துரோகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான பாயல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் பாயலுக்கு மானவ் ஜோதி என்ற நபர் அறிமுகமாகி இருக்கிறார்.
பாயல் அவரை சகோதரனாக பாவித்துள்ளார். ஆனால் மானவ் ஜோதி அப்படி இல்லை. பாயலின் அந்தரங்கங்களை அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வைத்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். போதாத குறைக்கு ராஜ்கவுண்டும் மானவ் ஜோதியும் தனித்தனியாக அடியாட்களுடன் வந்து பாயலின் வீட்டுக்கதவை உடைத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இப்படி மாறி மாறி இருவரும் பாயலின் வாழ்க்கையை புரட்டி போட்டதால் மனம் நொந்த பாயல் வீட்டிலேயே தற்கொலை செய்து இறந்து போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் கணவன் மரணித்த அதே தேதியான டிசம்பர் 31 அன்று இந்த முடிவை எடுத்ததாக தெரிகிறது. விசாரணை முடிவில் ராஜ்கவுண்ட், மானவ் ஜோதி ஆகிய இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.